ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தாரணி வந்து ஆக்சுவலாக கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கா. இதோ ரெடிமேட் மாவு வாங்கியிருந்தோம் கைஸ். ரெடிமேட் மாடுன்னு வளர்றேன். அது பிடிச்சி வரல, தண்ணி ஊற்றியுமே இது பிடிச்சி வரல. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்துருச்சு. கடைசியில் இது புட்டு மாதிரி தான் வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன் தாரணி? சூப்பரா பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லணுமா? கைஸ், இதுதான் மாவு. இதை நாங்கள் ரெடிமேடாக மாவு வாங்கினோம். அதாவது கடையில இப்படி ரெடிமேடாக விற்கிது. ஸோ அதில் தேங்காய் வெல்லம் போட்டு ஸோ இப்போ இதை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு கொழுக்கட்டை வந்து தாரணிக்கு அது பண்ண தெரியாது. அது பண்ண தெரியறதுக்கு மிஷின்லாம் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் மிஷினு. இதுதான் அந்த மிஷினு. இதுதான் அந்த மிஷினு. சரி, அந்த கொழுக்கட்டை பேர் என்ன சொல்லு. சரி, இது பேரு அது தெரியல தாரணி. அப்புறம் என்ன தாரணி? கைஸ், இது என்ன டிஷ்ஷு, என்ன பண்ற என்ன தெரியாம செஞ்சுட்டு இருக்கா. ஃபன்னா இருக்கு கைஸ். பிடி கொழுக்கட்டை அது. ஓவரா பண்ணாம சொல்லுதாரு. நீ பிடியா புடியா? ஓவரா பண்ணாம வந்து புடி வா. கைஸ், இனோவேஷனா அந்த கொழுக்கட்டையை வைக்கிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன இனோவேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இதோ ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு இந்த பாத்திரம் பேர் என்ன சொல்லுவாங்க என் தரணி? சரி, அதான் தெரில உனக்கு. அதானே அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் குப்பரை தட்டை போட்டு மூடி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் நாங்கள் செஞ்சு இந்த கொழுக்கட்டை மேலே வச்சு அதை அப்படியே மூட போகிறோங்க. இதுதான் அந்த இனோவேஷன். ஆக்சுவலாக நான் இதை விட ஒன்று சூப்பராக ஒன்று கண்டுபிடிச்சிருந்தேன் கைஸ். இதை விட சூப்பராக ஒன்று கண்டுபிடிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, குக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் கைஸ். குக்கரில் வச்சோம் அப்படின்னா, குக்கரில் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தை ஏதோ ஒன்று வச்சு அதில் இந்த கொழுக்கட்டையை போட்டு சைடில் தண்ணியை ஊற்றி வச்சா சூப்பராக இருந்திருக்கும். அது மாதிரி குக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படி இப்படின்னு பெரிய இவ மாதிரி பேசினாங்க கைஸ். இதில் வச்சிருக்கா, இதை வச்சு ஒழுங்காக தான் வருது. பட் ஆனால் என்ன கொஞ்சம் அந்த தண்ணிலாம் ஒன்று குப்பிளிக்கிறது லைட்டாக அது தூக்குற மாதிரி இருக்கு. குக்கரில் வச்சு 2 விசில விட்டானா ஈஸியாக முடிஞ்சிடும். சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. ஏன் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு கைஸ். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ நீங்களும் வீட்டில் சாமி கும்பிட்டீங்க கமெண்ட்ல ஜஸ்ட் சொல்லுங்க, நாங்கள் எப்படி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். அதான் கைஸ், இதெல்லாம் தான் வச்சு சாமி கும்பிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். அடுத்து அந்த கொழுக்கட்டையும் எடுத்தாச்சு கைஸ். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எப்படி இருக்குது, தாரணி எப்படி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்தது பாருங்கள், நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே நேரம் சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கீங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இப்படி பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது, தாரணி எப்படி செஞ்சுருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை அப்படி பாயில் பண்ணவும் இது நல்லா வந்திருக்கு கைஸ். அதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பரவாயில்ல, இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் பத்தலை. இப்படி சூப்பராக இருக்குது. இனிப்பு மட்டும் தான் பத்தலை, நல்லாவே வெந்திருக்கு. நல்லா பாயில் ஆகிடுது. நான் அதை வச்சுருந்தா கூட பாயில் ஆகாதுன்னு நினச்சேன். நல்லா அந்த இட்லி சட்டியில் போனோம் அது மாதிரி பாயில் ஆகிடுது. கொஞ்சம் வரன்ற மாதிரி இருக்குது. மேபி ஃபேன் காற்றுல ஒரு மணி நேரம் வச்சு வீடியோ எடுத்துட்டு அப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. தேங்காய் நிறையா இருக்குது. வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக போட்டா. இது சக்கரை போடக்கூடாது, வெள்ளம் மட்டும் தான் போடணும். ஸோ மற்றபடி சூப்பராக இருக்குது. இப்போ தாரணியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எடுத்து சாப்பிட்டு பாரு தாரணி, நீ செஞ்சது எப்படி இருக்குன்னு பாரு. என்ன கொழுக்கட்டை, என்ன என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம செஞ்சா. என்ன ஏன் செஞ்சேன்னு நினைக்கிறியா? சூப்பரா இருக்கு. சக்கரை கம்மியா கரெக்டா இருக்கு. இனிப்பு கம்மியா தான் இருக்கு. அப்பெல்லாம் இல்ல, கரெக்டா தான் இருக்கு. அதையே போட்ட சுகர் வந்துரும்ல, அதான் கம்மியா போட்டேன். என் மேல தப்பு இல்ல. யார் மேல தப்பு? கூப்பிட வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்.
என்னதா நீ வீடியோ எடுக்கணும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்ல மாட்டேற, வீடியோல வந்து நல்லா அம்மும் தின்னு போட்டு போறியே. ரொம்ப அசிங்கப்பட்ட. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. என்ன நீ இவ்வளவு சொல்ற கைஸ்? அவ ரொம்ப வந்து அந்த இப்போ ஏதாவது நடிக்கணும்னா அப்படியே ரொம்ப கரெக்டா ஓகே அப்படின்ற மாதிரி நடிப்பாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப கரெக்டா இருக்கா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சாரி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.